வாங்க தமிழ் மக்கா, எல்லாருக்கும் வெல்கம். நான் உங்க அபிஷேக். சார், நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, என்னடா இந்த எக்ஸிட் போல் கிடக்குறாங்களே, இதெல்லாம் உண்மைதானா அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். கேட்டா சாக்காயிருவீங்க. கடந்த 4 தேர்தல்களோட எலெக்ஷன் ரிசல்ட்டை அனலைஸ் பண்ணி பார்த்தோம். ஷாக் ஆயிட்டோம். உண்மையாவே ரொம்பவே ஷாக்கான ரிசல்ட்டா இருக்கு. ரொம்பவே அக்யூரேட்டா இருக்கு நம்ம தமிழ்நாட்டோட இந்த எக்ஸிட் போலோட ரிசல்ட். சரி, அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸிட் போல்னா என்னங்கிறத பார்த்தோம். எக்ஸிட் போல்னா வேற ஒண்ணுமே இல்லை. ஓட்டு போட்டு வெளியேற மக்கள்கிட்ட நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்கிறத கேட்டு தெரியுறாங்க மீடியாக்காரங்க. அதை வச்சுதான் இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்டை ரெடி பண்றாங்க. ஸோ நம்ம சொல்லுவோம்ல, ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டோம், அதே மாதிரி அவங்க அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி இந்த கட்சி எந்த கட்சிக்கு அதிகமா மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கிற ஒரு அப்ராக்ஸ் டீட்டெயிலை எடுத்துதான் இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்டை ரெடி பண்றாங்க. ஸோ அது நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன்ல கடந்த 4 எலெக்ஷன்ல ரொம்பவே அக்யூரேட்டா இருக்கு. ஸோ அதை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க. 2006 எலெக்ஷன் ரிசல்ட் என்னன்னா, டிஎம்கே மற்றும் ஏடிஎம்கேயோட எலெக்ஷன் ரிசல்ட். டிஎம்கே அலையன்ஸ் 130ல இருந்து 120 சீட்டுகளை எடுப்பாங்கன்னு, ஏடிஎம்கே அலையன்ஸ் 60ல இருந்து 80 சீட்டுகளை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் சொல்றாங்க. உண்மையான ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிஎம்கே அலையன்ஸ் 163 இடங்கள்லயும், ஏடிஎம்கே அலையன்ஸ் 61 இடங்களையும் எடுக்கிறாங்க. அதாவது டிஎம்கே அலையன்ஸ் வெற்றி பெறாங்க. எக்ஸிட் போல் 100% இங்க ரியல் ஆகுது. அதே மாதிரி 2011 ரிசல்ட் எடுத்து பாத்தீங்கன்னா, ஏடிஎம்கே அலையன்ஸ் 120 இடத்துலயும், டிஎம்கே அலையன்ஸ் 90ல இருந்து 110 இடத்துலயும் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் சொன்னாங்க. ஆனா இங்க எக்ஸிட் போலோட ரிசல்ட் கணிப்பு பாத்தீங்கன்னா, சீட்டோட எண்ணிக்கை தலையில மாறுது. அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏடிஎம்கே அலையன்ஸ் 120ல இருந்து 140 இடங்கள் சொன்னாங்க. ஆனா இங்க ஆக்சுவல் ரிசல்ட், உண்மையான ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏடிஎம்கே அலையன்ஸ் 203 இடங்கள்ல வெற்றி பெறாங்க. டிஎம்கே அலையன்ஸ் 90ல இருந்து 110 சொன்னாங்க. ஆனா டிஎம்கே வெறும் 31 இடங்களை மட்டுமே வெற்றி பெறாங்க. சோ இங்க வின்னர் ஏடிஎம்கே தான். அவங்க ஏடிஎம்கே தான் சொன்னாங்க. ஏடிஎம்கே வெற்றி பெறாங்க. ஆனா சீட் மட்டும் கணிக்க முடியாத அளவுக்கு அதிக இடத்துல ஏடிஎம்கே வின் பண்றாங்க. 2016 தான் இந்த எக்ஸிட் போல் தமிழ்நாட்டுல ஃபெயில் ஆகுது முதல் முறையா. ஏன்னா இந்த எக்ஸிட் போலோட ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிஎம்கே அலையன்ஸ் 130ல இருந்து 150 இடங்களும், ஏடிஎம்கே அலையன்ஸ் 80ல இருந்து 100 இடங்களும் சொன்னாங்க. ஆனா இங்க தலைகீழா மாற்றப்படுது. ஏன்னா டிஎம்கேக்கு 130ல இருந்து 150 சொன்னாங்கல்ல, அது ஏடிஎம்கேக்கு நடக்குது. ஏடிஎம்கே வெற்றி பெறாங்க. ஏடிஎம்கே இந்த 2016 எலெக்ஷன்ல 134 சீட்டு ஜெயிக்கிறாங்க. டிஎம்கே அலையன்ஸ் வெறும் 98 சீட்டு ஜெயிச்சு தோல்வி அடைகிறாங்க. இது அவங்க எக்ஸிட் போல் ஏடிஎம்கேக்கு சொல்லியிருந்தாங்க 80ல இருந்து 100 ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இங்க எக்ஸிட் போல் ஃபெயில் ஆகுது. ஏடிஎம்கே ஆட்சி அமைக்கிறாங்க. கம்ப்ளீட்லி ராங் ஆகுறாங்க. சோ 2021லயும் இப்படிதான் நடக்குன்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆனா அங்க இப்படி நடக்கல. அங்க வேற மாதிரி நடந்துச்சு. அவங்க டிஎம்கே அலையன்ஸ் தான் கன்ஃபார்மா வச்சு வரும். 150ல இருந்து 170 சீட் எடுப்பாங்கன்னு, ஏடிஎம்கே அலையன்ஸ் 60ல இருந்து 80 சீட் எடுப்பாங்கன்னு அவங்க கணிச்சிருந்தாங்க இந்த எக்ஸிட் போல். ஆனா அவங்க கணிச்சது வெரி அக்யூரேட்டா இருந்துச்சு. என்னன்னா, டிஎம்கே அலையன்ஸ் 159 இடத்துல வச்சு வச்சாங்க உண்மையான ரிசல்ட்ல. ஏடிஎம்கே அலையன்ஸ் 75 இடத்த பிடிச்சிருந்தாங்க. இது உண்மையான ரிசல்ட்ல. இதேதான் எக்ஸிட் போல் ரிசல்ட்னு சொல்லிச்சு. சோ நம்ம என்ன பார்க்கணும்னா, இதுல கடந்த 4 தேர்தல்ல எக்ஸிட் போல் சொன்ன அந்த 3 தேர்தல் ரொம்பவே அக்யூரேட்டாவும் அவங்க சொன்ன பார்ட்டி வின் பண்ணிச்சு. ஒரே ஒரு எலெக்ஷன் மட்டும் தான் ஃபெயில் ஆகிச்சு. அப்போ 100ல ஒரு 70-75% எக்ஸிட் போல் ரிசல்ட் அக்யூரேட்டா இருக்கு. சோ இதுதான் நம்ம 2024 தேர்தலையும் நம்ம எடுத்துக்கிறோம். பார்ப்போம் எக்ஸிட் போல் எந்த கட்சியை வின் பண்ண வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. ஆனா நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல இது 75%ல இருந்து 80% ரொம்பவே அக்யூரேட்டா தான் இருக்கு இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட். சோ பொறுத்திருந்து பார்ப்போம் யாரு வெற்றி பெற போறாங்கன்னு சொல்லிட்டு. நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை பை பை, see you, டேக் கேர். நான் உங்க அபிஷேக். நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.